இல்லை பிரதம மந்திரி நாட்டுடைய சார் என்ன ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் போட போகிறார். பட்ஜெட் போடும்போது ஈவன் ஸ்டேட்டில் எடுங்க, ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் போடுறார். என்ன கேட்பாங்க? சிஎம் கேட்டுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலான் இருக்கேன். சிஎம் ஓவராலாக மேக்ரோ லெவல் ஹை லெவலில் கைட்லைன்ஸ் கொடுப்பார். இந்த இதுக்கு பண்ணலாம், இந்த செக்டர் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, இந்த செக்டர் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. பட்ஜெட்னு போடும்பொழுது முன்னாடியே எல்லா கார்ப்பரேட் இவங்களையும் கூப்பிட்டு எல்லா செக்ஷனில் இருக்க பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதை பேஸ் பண்ணி பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே பிஎம்டியும் கேட்டுப்பாங்க என்னென்ன பண்ணலாம். அவர் ஹை லெவல் கைட்லைன் அவ்வளோதான். பட்ஜெட் போட்டு ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பிஎம்முக்கே தெரியாது, ஸ்டேட் சிஎம்முக்கே தெரியாது எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க, என்ன போட போகிறாங்க தெரியாது. அந்த மாதிரி ஜிஎஸ்டி இதை பற்றி பேசும்பொழுது பிரதம மந்திரி என்ன ஜிஎஸ்டி குறைக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஆனால் இவர் சொல்கிறப்ப ஜிஎஸ்டி இதில் இப்போ இருக்க ஸ்லாப் இப்படி இருக்குது, என்ன குறைக்கலாம், என்ன மாதிரி குறைத்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும், எதனால் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு ஜிஎஸ்டி 2018 வருது, இவ்வளோ வருமானம் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1,30,00,000 1,40,00,000 தான், சாரி 1,30,000 கோடி அப்படி தான் மாதத்துக்கு வந்தது. இப்போது 2,30,000 கோடி வருது. வருமானம் நிறையா வருது. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இவங்க இப்போ சொன்னாங்க எல்லாரும் 55 லட்சம் கோடி வந்தது, அந்த படத்தை கொள்ளையடிச்சிங்களே அதை பிரித்து கொடுங்க. நோ, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 55 லட்சம் கோடி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நெட் சிஜிஎஸ்டி ப்ளஸ் ஐஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் ப்ளஸ் ஒரு செஸ் போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய பணம் இந்த 55 லட்சம். நீங்கள் இந்த ஜிஎஸ்டி பிரகாரம் 50% அந்தந்த ஸ்டேட்டுக்கு முன்னாடியே போயிருக்கும். அப்போ ஸ்டேட்டு 55 லட்சம், அவர் சிஜிஎஸ்டி மட்டும் 30 லட்சம் கோடி, 35 லட்சம் கோடின்னு வச்சுங்க. அப்போ ஸ்டேட்டு 28 ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி 35 லட்சம் கோடி உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்கள் கொள்ளடிச்சிங்களா? நீங்கள் இந்த பணத்தை கொடுக்க போகிறீங்களா மக்களுக்கு? ஸோ இதை புரிஞ்சுக்காமல் நம்ம பேசக்கூடாது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, நாட்டு ஒரு குட் கவர்னன்ஸ், ஒரு குட் அரசாங்கம் அப்படின்னு எடுத்தாலே மக்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வருமானம் வருது, வரி வருமானம் வருது, இல்லை எந்த அளவுக்கு திருப்பி கொடுக்கலாம், அந்த இதெல்லாம் மனசில் வச்சு அதுதான் காங்கிரஸ் கேட்குது. அந்த 8 வருஷமா அப்போ மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை கேட்குறாங்க. அதாவது 8 வருஷமா இருந்துன்னு சொன்னீங்க வச்சுங்க சார். 8 வருஷம் நான் முன்னாடி அதுக்கு தான் சொன்னேன். ஆரம்பத்தில் மாதத்துக்கு 1,30,000 கோடி, 1,35,000 அப்படி தான் வந்துட்டு இருந்து. இப்போ இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பார்க்கணும்னா எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரைட் ஃப்ரம் நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ரைட் ஃப்ரம் ரயில் டிரான்ஸ்போர்ட், தென் ஏர்வேஸ், ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. மெட்ரோ, இப்போ ரீசெண்டாக மெட்ரோ லாஸ்ட் 8 மாதம் முன்னாடி ஆரம்பத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 நாங்கள் பண்ண போகிறேன், நாங்கள் பண்ண முடியலை, ஃபண்ட்ஸ் இல்லை. உடனே என்ன பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 42,000 கோடி, 7,500 கோடி கொடுத்தா போகிறோம், 42,000 கோடியும் கொடுத்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா. ஓகே, நான் முடிச்சிடுறேன். இல்லை நீங்கள் அப்புறம் சொல்லுங்க என்ன தகவல் நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்றேன். தவறானா நான் திருத்திப்பேன். 42,000 கோடி இந்த ப்ராஜெக்டுக்கு எடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது. ஸோ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க? 42,000 இல்லையா? நீங்கள் சொல்லுங்க என்னன்னு. பட் தி ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் taken over by central government. மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூலிச்ச பணம் திருப்பி மக்களுடைய திட்டங்களுக்கு போயிருக்கு. அதுதான் இதுல ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். முன்னாடி ஒரு ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டேட் எந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த வரி, ஸ்டேட் வரி, எக்ஸைஸ் வரி, ஆக்ட்ரா, இது அது இதுன்னு ஒரு 25-30 வரி இருந்தது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஜிஎஸ்டின்னு ஒன்று. ஜிஎஸ்டி சார் நாங்கள் தான் முதல்ல திங்க் பண்ணோம், கரெக்டு, தவறு இல்லை, நீங்கள் தான் திங்க் பண்ணீங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி பீரியட்ல. அதுவுமே நாங்க சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நீங்க என்ன சொன்னீங்க? மக்களுக்கு சாதகமா ஒரு வரி விதிக்க முற்பட்டோம் காங்கிரஸ் சொல்றாங்களே. வெரி குட். என்ன நீங்க சொன்னீங்க, இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதை சொல்லுங்க. நாங்க இப்படிதான் சொன்னோம், நாங்க இந்த மாதிரி தான் இருக்கா,
டாக்குமெண்ட் இருக்கா உங்ககிட்ட பப்ளிக்கில் போடுங்க. நாங்கள் அன்னி தேதிக்கு இந்த மாதிரி பேச்சிருக்கோம். இந்த மாதிரி 4 ஸ்லாப் இருக்கக்கூடாது, 2 ஸ்லாப் தான், 5% 18% அதுதான் இருக்கணும், இல்லை அதுவும் இருக்கக்கூடாது, 5% தான் இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்களா? சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த லீடர்ஸ் போடட்டும், பேப்பரை போட்டு இதில் பிரஸ்ல சொல்லட்டும். நாங்க இந்த மாதிரி சொல்லவில்லை. அதான் சொல்லிருக்காங்கல்ல, மக்கள் பாதிக்கப்படாதவாறு வரியை வசூலிக்கணும். மக்கள் வரியா இருக்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சார், மக்கள் பாதிக்கப்படாது, வெரி வேகு டேர்ம், வெரி ஜெனரல் டேர்ம். இதுதான் ஸ்லாப். 4 ஸ்லாப் இருந்தது, இதுல இவ்வளவு ஸ்லாப் இருக்க வேண்டாம் சார். 2019, 2020, 2021 எங்கேயாவது சொன்னீங்களா? சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்றேன் எஸ் ஓகேன்னு ஒத்துப்பேன். சரி, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முடிங்க. ஒரு ஃபார்மர் இல்ல, இந்தியா பூரா எவ்வளவு ஃபார்மர் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஒரே சமயத்தை டிராக்டர் ரிப்பேர் ஆகுமா? ஆகாது. இருந்தாலும் ரிப்பேர் சார்ஜஸ், டிராக்டர் காஸ்ட் இவ்வளவு குறைஞ்சிருக்கு. என்டையர் அக்ரிகல்ச்சர் மேஜர் ஐட்டம், இட் ஹஸ் பீன் brought down to 5%. ஒரு குறுகிய வட்டத்துல பார்க்காதீங்க, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படின்றது ரவிசங்கர் சொல்றாரு. ரவிசங்கர் நிறைவா சுருக்கமா, தேர்தல் வாக்குறுதிங்கிறது யார் வேணாலும் கொடுக்கலாம், எந்த கட்சியும் கொடுக்கலாம், அக்கௌண்டபிலிட்டிங்கிறது கிடையாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்லையும் புவர் ஃபேமிலி ஒரு மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம்னாங்க. என்ன ஃபைனான்சியல் இம்ப்ளிகேஷன்? அட்லீஸ்ட் 10 கோடி விமன் எடுத்துங்க, 10 கோடி இன்ட்டு 1 லட்சம் என்ன ஆச்சு? எவ்வளவு லட்சம் கோடி ஃபண்ட்ஸ் இருக்கா? இல்லை. இதுதான் வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி. 2வது ஜிஎஸ்டி, பெட்ரோல் நான் முடிச்சிடுறேன். பெட்ரோல், நீங்க பெட்ரோல்ல வேட் காம்பனன்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். பேஸ் பிரைஸ் எவ்வளவு, வேட் காம்பனன்ட் எவ்வளவு, அந்த வேட் காம்பனன்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேட் எவ்வளவு, ஸ்டேட் கவர்மெண்ட் வேட் எவ்வளவுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் வேட் எவ்வளவு குறைச்சிங்களா? குறைக்க முடிஞ்சுதா? அதை நீங்கள் குறைங்க. இல்லை, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துங்க, பெட்ரோல் அண்ட் டீசல் ஷுட் பி brought அண்டர் ஜிஎஸ்டி. ஒத்துப்பீங்களா? ஒத்துண்டா இந்த பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் ஏதோ யதார்த்தமாக பார்க்கணும் சார். இந்த ஜிஎஸ்டி 2 ரிவிஷனுங்கிறது அருமையான ஒரு இது, எல்லா மக்களுமே சொல்கிறாங்க. மெயினாக லோ இன்கம் இது, மிடில் இன்கம் இவங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி இதுலேருந்து ப்ரைஸ் இது எந்த அளவுக்கு குறையும், அதனால் அவங்களுக்கு சேவிங்ஸ் பொட்டென்ஷியல் எவ்வளோ வரும், அந்த சேவிங்ஸ் பொட்டென்ஷியல் இதையும் தாண்டி இதெல்லாம் குறையிறதுனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இட் லீட்ஸ் டு எக்கனாமிக் growth.